மாறி போச்சு. லுக்கால என்னென்ன போவாப்பா இது என்னென்ன இது யானை ஓடி இது இதில் கொளுத்தி விடுறது அதுக்குள்ள இல்லை யானை லத்தி எருவையும் போட்டு போயிருக்காரு வெடிச்சத்தம் கேட்குது அங்காள் இல்லை ஓ அதில் கரண்ட் பேர் இருக்கிற மின்சார வெளியேன்னு போட்டுக்கிறாங்க முற்றம் கச்சான் மறக்க போகிறோமே என்ன முட்டைக்கர் கணக்கில் கிடக்கிற காணி எல்லாம் அப்படி போய் ரவுண்ட் அடிச்சுன்னு வாரம் சரம் மாட்ட போட்டு சரம் ஆமி ரைனிங் தோத்து போடும் போல ஒன்று சேர்த்து தான் எப்படி கதை வாங்கி தான் நிற்பீங்க போலடைய இதில் ஒரு யானை வெளியே அப்படியே விழுந்துட்டேன் ஃபுல்லாக விழுந்துட்டு இரவு நித்திரக்குள்ளைக்கு 1 மணிக்கு. வணக்கம் உறவுகளே, நாங்கள் இப்போ வந்து எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் வன்னியில் வந்து நிற்கிறேன். வன்னியில் இப்போ நான் வந்து வீடியோ அதாவது எதுவுமே தெரியாது சுற்றி எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் ஒரு காட்டுக்கு நடுவில் நிற்கிறேன். பின்னால் வந்து ஒரு சின்ன ஒரு பந்தல் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொன்னால் காவல் காக்கிறது, அதாவது இரவில் வந்து காவல் காக்கிற அனுபவம் எப்படி இருக்குதுன்ற அப்படின்றத காட்டுறதுக்காக ஒரு காட்டுக்குள்ளே வந்து நிற்கிறோம். இது ஒரு காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு வயல் செய்கிற இதுக்குள்ள இப்போ வந்து என்ன இருக்குன்ட்டு எனக்கு தெரியாது. பக்கத்தில் எல்லாம் பாருங்க, இது உங்களுக்கு பார்க்க தெரியுதோ தெரியல, இதோ ஒரு கண்டெல்லாம் நட்டு இருக்கிறேன். ஸோ இந்த இடத்த வந்து நான் விடிய உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். இப்போ தான் வந்து நாங்கள் வரைக்குள்ளே வந்து எதுவுமே தெரியல. நான் போகும்போது உங்களுக்கு காட்டுறேன் வந்த இடங்கள் எல்லாம் மோசமான இடங்கள் வந்த இடங்கள். ஸோ இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்துருங்க. இங்கே வந்து யானை என்ற அட்டகாசம்ன்றது சரியான கூட நடக்கிறதா. யானை வந்து இங்கே பக்கத்து காணியெல்லாம் உலக்கி போட்டு போயிருக்குது. ஸோ இன்றைக்கு யானை வருதோ தெரியல. யானை வந்தால் இவர் வந்து வெடிதான் கொளுத்தி கலைக்கிறத. ஸோ பார்க்கலாம் இன்றைக்கு யானை வருதோ இல்லையோன்றதை. நாங்களும் வந்து ஃபுல்லாக இரவு வந்து இவங்களோட தான் தங்க போகிறேன். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இப்படி ஒரு அனுபவம் வந்து நிறைய பேருக்கு வந்து கிடைச்சிருக்காது. பட் இப்படி வர முடியாதவங்களுக்காக இந்த வீடியோ வந்து நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கு. அதை விட வெளிநாட்டில் இருக்கிறவங்களோட உறவுகளுக்கும் வந்து இப்படி இருந்த அனுபவங்கள் வந்து இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்களும் வந்து இப்படி மறுபடி இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க. உள்ளே நடந்து போய்கொண்டிருக்கோம். ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. நடந்து வந்தது அப்படியோ பாருங்க, மரவள்ளி தோட்டம். இதுவும் இது என்ன பைத்தங்கண்டு, இது எல்லாமே எக்கச்சக்கமாக பைத்தங்கண்டு வச்சுருக்கேன். வரும்போது பார்த்து பயந்தோடு தான் வந்து நாங்கள் யானை நின்றா ஒரு மனம் கொண்டு மணக்குமா, அப்படி ஒரு மனம் கொண்டு மணந்தது எனக்கு. வந்து எல்லாம் டோச் அடிச்சு கொண்டு வாங்கன்னு சொல்லி டோச் அடித்து பார்த்து தான் வந்து நாங்கள் உள்ளுக்குள்ளே. அப்படி ஒரு மோசமான இடம். இது என்ன அது ஆர்விஜி ஜெல்லு. இது என்னென்ன இது யானைவடி? யானை வடி. இது தெரிய அருந்தோ அப்படி இதில் கொளுத்தி விடுறது. உதண்டங்களுக்கு என்ன மாதிரி தருவாங்கடா, கிழமை கொண்டு தருவாங்க. இது கமக்கார இதாக ஆறுது. காசு கட்டி தான் எடுக்கும். எவ்வளோ உண்டு? ஒன்றுட்டு நாங்கள் போராளுக்கு பெட்ரோல் காசு கொடுத்தாச்சு. போராளுக்கு பெட்ரோல். இது உங்களுக்கு லீகலாக வருது இல்லைங்களா? அரசாங்கம் தருதோ இல்லாட்டிக்கு நீங்கள் களவா எடுக்கிறது? இல்லை இல்லை, கடவுளா தர மாட்டேன். அப்போ அரசாங்கம் தான் தரும். அரசாங்கம் தான் தருது. கிழமை கொண்டு தருவாங்க. கிழமைக்கு எவ்வளோ காசு காட்டுற நீங்கள்? அதுக்கு 120 ரூபா கட்டும். ஒன்றுக்கு 120 ரூபா ஒரு வடிக்கு. இல்லை நீங்கள் வெடி கொளுத்து போட்டோன்னா யானை ஓடிடுதோ? யானை ஓடி கொளுத்துனா கொஞ்சம் பயம் பண்ணு. பயம் சட்டியான சத்தமே பெட்டி சத்தம் ஒன்று கொளுத்துவோங்க. இல்லை இல்லை, உங்களுக்கு அப்புறம் யானை வந்தால் அப்புறம் என்னத்தை கொளுத்துறது? இப்போ கொளுத்தி பார்த்துட்டு இருக்கும். வந்துட்டு உண்டு. முற்றம் கச்சான் மறக்க போகிறோமே என்ன. கச்சான் இருக்குது, அண்ணன் கச்சான் கொஞ்சம் இருக்குது. வறுத்து கொண்டு இரவு சாப்பிட்டு கொண்டு முழிப்பிருக்க போகிறேன். போடுங்க கச்சானு. மண் போடுவோம். எந்த மண்ணை கிளி போட போகிறீங்க? நல்ல மண்ணோ? இது நல்ல மண். கச்சான் கோதுறாது படாது. இது சூடாக இதுக்கு மேலே அப்படியே போட தெரியுண்ணே. இல்லை இட்டவு நல்ல குளிர்கள் நல்லா தான் கிடக்கு. என்ன அடுப்பு மெரிச்சு கச்சான சாப்பிட்டு கொண்டிருக்க இலவிரவா என்னன்னு சொன்னால் யானை வந்து உலக்கின ஒரு இடம் ஒன்று பார்க்குறதுக்கு போகிறோம். காணியை மூக்க அழிச்சிட்டோண்ணா அந்த காணியை. அது ஒன்று பார்க்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு அழிச்சிட்டா தெரியல. நடந்து போகிறோம். என்னோட ஒரு அண்ணன் வந்தவர் 2 பேர் 3 பேர் என்னோட சேர்ந்து நடந்து போகிறோம் பார்க்குறதுக்கு. ஒரு இரவில் வந்து நடந்து போய் கொண்டிருக்கோம். இந்த சேனலை யாராவது புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் போட்டு கிடக்கு என்ன மின்சார வெளியேன்னு போட்டு கிடக்கு. கீழே குனிஞ்சு தான் போகணும். பட்டா கரண்ட் அடிக்கும் உங்களுக்கும்? இன்னும் கொடுக்கல கரண்ட். பக்கத்தில் எல்லாம் யானை வேலி கிடக்கு. என்ன இது உள்ளுக்கையும் கிடக்கு யானை வேலி.
செம குளிர் இந்த இடத்துல. என்னண்டா ஒரு டிஷர்ட் ஒன்று தான் போட்டுருக்கேன், குளிர் இல்லை உங்களுக்கு? நான் அங்கே பொட்டு கிடக்குறாங்க பழைய போச்சு என்ன? சரி அண்ணன் உள்ளே போகிறேன். போய் அதான் நாங்கள் வந்து இந்த கடமை போய் போன பாதை ஓ அதுக்காக போன மாட்டாது இந்த இதான் படைஞ்சகம். கங்கோ சரம் மாட்ட போட்டு சரம் ஒன்றுமே தெரியல. போகிறோம் பார்க்குறதுக்கான நடந்து ஒரு ஒட்டை வழிக்கெல்லாம் வந்துட்டோமே. கச்சான் போடுறோம். இப்போ கச்சான் இல்லையே இதுக்குள்ள முந்திரியா தோட்டமா இது? வேணுண்ணா காட்டுகளுக்கு கொண்டு வந்து வைக்கிறீங்க முந்திரியா தோட்டத்தை எல்லாம். ஒரு மறுபடியும் மண் தலை தான் கிடக்கு. இதுவே இருந்து பிடிச்சி ஒரு 8-9 ஏக்கர் கிட்ட 8 மரமும் இல்லை. 8-9 மழைக்கு 8 மரமும் இல்லை. 8-9 ஏக்கர் கிட்டே உலக்கி சாப்பிட்டு போயிருக்கு யானை. வாங்க இந்தாங்க லைட்டு இதை வச்சிருங்க கையில் தலை லைட்டு. இதையும் சார்ஜில் போட இல்லை போடாத. மரத்தை முண்டு வச்சு நிமித்தி கிடக்கும். மரம் முறிஞ்சு எல்லாம் தள்ளி விழுத்தி போட்டுருவோம். யானை தள்ளி விழுத்தி போடுது. விழுத்தினோட போய் இந்த முண்டை வச்சு நிமித்தி கிடக்கு. ஆனால் இந்த மரம் இனி சரி வர எனக்கு அங்கே முள்ள கறி போடுது. அது இனி சரி வர ஓ செய்யா வாங்க நீங்கள். நான் திரும்ப விட்டேன். உங்களால் என்னென்ன கிடக்கு பார்க்க போய் பகலில் வந்துருக்கோம். நீங்கள் கொண்டு காட்டினா யோசிப்பீங்க. கவனம் வாங்க நீங்கள் கவனம். அதுக்குள்ள இல்லை யானை லத்தி வந்துட்டே போட்டு சாப்பிட்டுட்டு எருவையும் போட்டு போயிருக்காரு யானையை. இந்தா அங்கே போட்டு கிடக்கு. இதுக்கு இப்படி சோச்சு பார்த்தா நிறைய எங்க அதுக்கு கிடக்கு நிறைய இடங்கள்ல கிடக்கு. என்ன இந்த மரத்தையும் ஏன் இந்த முந்திரிய பழத்தோட பிரட்டி இருக்குதோ? காய்ச்சா மட்டும் தின்னும். இப்போ பிடிச்சி வேற தின்னுது. இதுக்கோட என்னண்டு போவாப்பா. நீங்கள் போட்டீங்க நீங்கள் போங்க அங்கே போங்க. இந்த காட்டுக்கார போகாமல் கூட்டார போவாங்க. போங்க கவனம் இழுத்து பிடிங்க வாரேன். நானும் மாட்டேன் தெரியல. சரி அப்படியால தானே. ஆமாம் வாங்க காணும். சீயடி என்ன நாங்கள் என்ன களை கொடுக்கு இதுக்கு எல்லாம் பாருங்க. யானை வேலி தான் இதெல்லாம் போட்டு கிடக்கு. சில இடங்கள்ல இந்த வேலி விழுந்து கிடக்கு. யானை விழுதுனா தானோ? ஐயா வேலியில் கவனம் இல்லை எல்லாரும். ஓ வெளிநாடு இதில் ஒரு யானை வேலி அப்படியே விழுந்துட்டா. மற்றது இவ்வளவு விழுந்திருக்காங்க. ஓ ஃபுல்லாக விழுந்துட்டு இதால வந்துண்டா என்னையும் சொல்லுங்க. ஓ நார்மலாக வந்துடும் எதுக்கால உள்ளால வந்துடும். வந்தோடனே உங்களோட தோட்டத்தடிக்கு தான் வரும். யானை உலகினது இது தாண்டா இப்படி தாண்டுடாது. பாதை மாறி போச்சு. இதை என்ன அறிமுகப்படுத்தி கொடுக்கணும். பாதை மாறி போச்சோ? இல்லை பாதை மாறிட்டு சத்தமே கேட்டதோ? கராருண்டு சத்தம் அடிக்குமே ரெண்டு யானை வெளியில் பட்டா கரண்ட் அடிக்கும் தானே எங்களுக்கும். கண்டபடி அடிச்சு போடுமே என்ன என்னடா போவா யானையில் பட்டு சாகரவே இல்லை. யானை வெளியில் முடிக்கூடாது. இந்த லைனில் கரண்ட் மெயின் கரண்ட் போட மாட்டாங்க. அப்படி போட்டுருந்தா எவ்வளோ ஆமைக்கு ஆகும், எவ்வளோ ஆக்கள் ஆகும். தூக்கி பிடிங்க. அப்பான்னு சொன்னான் தின்பான வெடி கொடுத்துறாங்க. ஓ அதில் கரண்ட் பேர் கரண்டை கொடுத்தோம். என்னென்ன இது இராணுவத்தில் போன பயிற்சி மாதிரி கிடாது எல்லாம். வந்துடு லைட் எடுங்க. இன்னும் ஒரு வேலி கிடக்கும். இன்னும் ஒரு வேலி கிடக்கணும். இதில் முட்டாது. நீங்களும் போங்க கவனமாக போங்க. பிள்ளைற வாங்க பிள்ளைற வாங்க கிடக்க போ. யாரத்தையும் பிடி. இந்த இருபது பிடிங்க. செஞ்சு போச்சு வண்டியா வைக்குவோம். ஐயோ இல்லை தலையை முட்டி போடா மேல் கம்பி.
சரி வந்துடும். ஆமாம், புல்லுல எல்லாம் பனி வந்துட்டா எல்லாம் ஈரமாக கிடக்கு. ஆமி ரைனிங் தோற்று போடும் போல. கொழுப்பட போதே பக்கத்தில் கொண்டு வந்துருக்கணும். யானை தனியாக வரது கூட்டம் இருக்கும். கூட்டம் 10 30 40 பேர். 6 மணிக்கு வந்துருந்தோம். அப்படி 30 40 வந்தால் என்ன கிடைக்கிறேன் நீங்கள்? பொட்டிக்கு பயப்படுது. தனியாக வந்தால் போகாது. 40 பேர் இது வந்து 2 பேரும் 35 வந்த வண்டி நம்ம 2 புரிபட்டு அந்த பயிர் அடிச்சு வந்து இந்த ஆத்தாரம் இங்கே போனோம். அறுவாதி அங்கே தெற்கங்காட்டுக்கு போட்டு. ஒன்று சேர ஆமாம் போகல ஒன்று சேர்த்து தான் நம்ம எப்படி கதை வாங்கி தான் நிற்பீங்க அவங்களுடைய அப்படி கூட்டம் வந்தா அதே பக்கத்தில் போவாங்க லைட்டு முடிச்சு முடிக்க கொடுத்துக்கணும். கிளைக்கிறதுக்கு இந்த கதையெல்லாம் கேட்டுக்கொண்டு இரவு இந்த காட்டுக்கால நடக்க எப்படி கிடக்கு சொல்லுங்க. அப்போ இந்த நேரத்தில் தோட்டத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன் மக்களே. இரவு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாங்க. நீங்கள் பெரிய ஏக்கர் கணக்கு 10 ஏக்கர் கணக்கில் கிடக்கிற காணி எல்லாம் அப்படி போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வாரம். இது என்னத்துக்கா ஒரு வீடு மாதிரி கட்டியிருக்கிறீங்க? கச்சான் போட்டு வச்சுக்கிறாரா கீழே? ஜீன்ஸ் ஃபுல்லாக எல்லாம் ஒரே அந்த முள்ளு எக்கச்சக்கமான முள்ளு கால் ஃபுல்லாக. விவசாய சாமான் தான் வச்சுக்கிறீங்களா? இது என்ன மிஷின் விளாட்னு? இது கச்சான் போடுற மிஷின் உண்டு. கச்சான் போடுற மிஷின். இது கச்சான் போடுற மிஷின், இது கச்சான் போடுற மிஷின். இது அந்த பப்பாசி திட்டம் தந்தவங்க அதுக்கு தந்த டூபர் சேர்த்து. இது அந்த கட்டி கட்டி விடுறது பப்பாசி. இது ஒன்றும் பயன்படுது தம்பி. சும்மா வீண் வேலை கொத்தி சாரி பார்க்குமா பிற வராது. கவர்மெண்ட்டுக்கு அது என்ன அதுக்கு உண்மையாக கொடுக்கணும் செய்யணும் மட்டும் தெரியாது. அவங்க சும்மா அவங்க கொடுக்குறாங்க சாமான். ஸோ இந்த இடத்துக்கு தான் இரவு நின்றுறாங்க. இப்போ தான் முடிஞ்சு எல்லோரும் எழும்பி இருக்கிறோம். நாங்கள் இரவு நித்திரக்குள்ளேக்கு 1 மணிக்கிட்ட ஆயிட்டுது. என்னென்னு சொன்னால் சுற்றி சுற்றி சத்தங்கள், வெடிச்சத்தம், அந்த சத்தம் மட்டும் சொல்லி மிருகங்களுடைய சத்தங்கள். இந்த இடத்த வந்து விடிய பாருங்க இப்படி இருக்குண்டு. இந்த அங்கால இருக்கிறது ஃபுல்லாக அப்படியோ காடு மட்டும்தான் அங்கால இருக்குது. சுற்றி காடு, அங்காலையும் காடு. இதுக்குள்ள அது என்ன கண்டுகள் என்ன உதுகள்? இது பைத்தேன இது பைத்தன் கண்டுகள் இவ்வளோ. இதுக்குள்ளே நின்ற நாங்கள் இரவு. எங்கால வந்து வந்த இடங்களை நான் காட்டிக்கொண்டு போகிறேன் அப்படியோ. இது வந்து ஒரு வித்தியாசமான மரம் ஒன்று நிற்கிது. இலந்தை மரம். என்ன இலந்தை? என்ன இது? அப்பிள் இலந்தையாம். இது காயை காட்டுன்னு பாருங்க. இந்த வேண்டா இந்த பெரிய சைஸ் கே. இது சும்மா வச்சா வருமோன்னு ஒட்டுக்கொண்டு தான் வாங்கிக்கணும். 2 காய் கிடக்கு. அப்பிள் இலந்தையா மரவள்ளி நின்றது. இதில் இங்கால வந்து இந்த பைத்தியல் நின்றது. அங்கே பாருங்கள் உள்ளுக்குள்ளே மோதக வள்ளின்னு சொல்லி ஒரு மரம் காண்றது வந்து சரியான ஒரு அருதி மாதிரி. இந்த அதில் கிடக்கிறது மோதக வள்ளி கிழங்குன்னா அது கறி வச்சு சாப்பிட்றது. இந்த ஒரு சின்ன குடில் மாதிரி காட்டுக்கு நடுவில் இருக்குது. இப்படி நிறைய பேர் இதுகள் இருக்குது. என்ன இதுக்குள்ளே காணி வச்சுக்கிறாங்களுக்கு நிறைய இது இருக்குது. இதெல்லாம் சுற்றி பார்த்து நாங்கள் இதாவது சும்மா அதில் போய்க்குள்ள நான் உங்களுக்கு ஒளியார இடங்களை வந்து காட்டிட்டு போகிறோம். அப்படியோ வள்ளி எப்படி காய்ச்சிருக்குது அந்த மேலே அது முத்திட்டு போங்க. மேலே ஒக்கச்சக்கமாக கிடக்க என்ன அதுக்கு இல்லை. இதுதான் அந்த மோதக வள்ளி கிழங்கு. இது வாடி போகும். இது அறுத்து போட்டோம். பாதையால் உள்ளுக்குள்ளே போனாங்க.